செல்ஃப் எஸ்டீம் அல்லது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலர் சுயம் அப்படின்ற வார்த்தை வர்றதுனாலே அது தவறானது என்று எண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இடத்துல இல்லாத ஒன்றை பிறருக்கு நாம கொடுக்க முடியாது. நாமே நம்மளை நேசிக்காத போது நாம பிறரை நேசிக்க முடியாது. நாமே நம்மளை மதிக்காத போது பிறரை மதிக்க முடியாது. அப்ப முதலாவது எதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோமோ அதை நமக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்வதற்கான சில காரியங்களை தான் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், உங்களுடைய சுய மரியாதை அல்லது சுய அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது பாசிட்டிவ் டாக். யூஸ் பாசிட்டிவ் டாக். நல்ல நல்ல விஷயங்கள், உங்களை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சத்தமா நீங்களே சொல்லி பழகணும். அல்லது கண்ணாடியை பார்த்தாவது சொல்லணும். நீங்க எது எதுலாம் திறமைசாலிகளா இருக்கிறீங்க, உங்களுடைய பாசிட்டிவ் திங்ஸ் என்ன, உங்களுடைய குறைகளை அல்லது உங்களை குறித்து கேவலமாக நீங்களே பேசுவதை நிறுத்தி உங்களை குறித்து நீங்கள் உயர்வாக எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் முதலாவது பழக வேண்டும். இரண்டாவது, உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். தவறுகள் வேற, பாவங்கள் வேற. தவறுகள் செய்யாதவர்கள் எதுவுமே செய்யாதவர்கள். எதை செஞ்சாலும் ஆரம்பத்துல தவறாதான் முடியும். ஆனா அதை நாம திருத்திக் கொள்வதற்கு எப்ப முடியும்னு சொன்னா, சில பேர் அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு தங்களை ஒரு குற்றவாளிகளாகவே, தாங்கள் தோற்று போனவர்களாகவே நினைத்து விடுகிறார்கள். கீழே இரடி விழுந்தாலே தோல்வி கிடையாது, மறுபடியும் எழுந்து நடப்பதற்கான வாய்ப்பு எப்பொழுது இருக்குது. உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ளுகிற அந்த பழக்கத்துக்குள்ளாக வாருங்கள். மூன்றாவது, சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சக்சஸ் நீங்க அடையும் போது கூட அதை நல்ல பெரிய விதத்துல செலிப்ரேட் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. செலிப்ரேஷன்னா உடனே ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி பார்ட்டி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்களாவது நல்லா சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷத்துல அன்றைக்கு ஒரு ஒரு வெற்றி சின்னதா பெற்றுட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உங்களை நீங்களே முதுகுல தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாலாவது, சில பேர் அவங்களுக்கு கொடுக்கும்போது மிச்சம் இருக்கிறது, எல்லா செலவுகளும் போக மீதி இருக்கிற இந்த துண்டு துணிக்கைகளை, துணிக்கைகள்னு சொல்லுவோம்ல, லெஃப்ட் ஓவர்ஸ், இதுதான் உங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வேர்துன்னு நினைங்க. உங்களை நீங்க வேர்து, நீங்க நல்ல ஒரு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறவர்களாக, இதுவரை அனுபவிக்காத ஒரு இடத்துக்கு போக, இதுவரை அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க, ஒரு நல்ல உங்க உடம்புக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உங்களை ரொம்ப வேர்தா நினைச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதனால உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உயர ஆரம்பிக்கும். யாராவது உங்களை பாராட்டும் போது பெரிய தேங்க்ஸ் சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருங்க. அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட். அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள சங்கோஜப்படுறவங்களா இருக்காதீங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லி முகமலர்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை நீங்களே அடுத்தவங்களோட கம்பேர் பண்றதை முழுசா நிறுத்துங்க. மற்றவங்களை பார்த்து இவனோட நான் எவ்வளவோ பரவாயில்ல, நல்லவன் அப்படின்னு சொல்லாதீங்க. இவங்கெல்லாம் நம்மளோட இவ்வளோ உயர்வா இருக்காங்க, இவ்வளவு நல்லா இருக்காங்களே, நமக்கு இது மாதிரிலாம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. யாரோடையும் உங்களை நீங்க கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. கம்பேர் பண்ணணும்ன்ற அவசியம் இருந்ததுன்னா நேற்று நீங்கள் செய்ததும் இன்றைக்கு நீங்கள் செய்கிறதற்குமான விஷயங்கள்ல கம்பேர் பண்ணுங்க. அல்லது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதற்கும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கும் உள்ள வித்தியாசத்தை கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க தான் போட்டியே தவிர வேற யாரும் உங்களுக்கு முன்னாலேயும் ஓடலை, உங்களுக்கு பின்னாலேயும் இல்லை. நீங்களும் உங்களுடைய வாழ்வு தான் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது, எப்பொழுதும் உங்க உணர்ச்சி உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, நீங்க தான் உங்க உணர்ச்சியை ஆளுகை செய்யணும். நிறைய பேர் எங்க தோத்து போறாங்கன்னா, அவருடைய உணர்ச்சிகள் அவர்களை ஆளுகை செய்யும் போது அவங்க உணர்ச்சியின் அடிப்படையில எடுக்கிற முடிவுகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில தீமைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஸோ உணர்ச்சிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் நீங்க இப்ப கோபப்படுறீங்கன்றதாவது உங்களுக்கு தெரியணும். இப்ப நீங்க கோபப்பட போறீங்க அப்படின்னு திட்டமிட்டாவது கோபப்படணும். இப்ப நீங்க சோகமா இருக்கீங்க, வருத்தமா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் இப்படி இருக்கிறேன், ஆகவே இந்த காரியத்தை இப்ப செய்யக்கூடாதுன்ற தெளிவாக உங்களுக்கு இருக்கணும். வருத்தமே படாம இருந்தா நல்லது. அல்லது வருத்தப்படும் பொழுது வருத்தப்படுகிறோம் என்றாவது தெரியணும். சில பேருக்கு அது கூட தெரியறதில்ல, அந்த அளவுக்கு அதுல முங்கி போயிடுறாங்க. அடுத்தது, எப்பொழுதும் உங்களை உற்சாகப்படுத்துவர்களோடு கூட இருங்க. அவங்களோட அசோசியேட்டா இருங்க. அவங்களை உங்க பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்க. நீங்க மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. மற்றவங்களை உற்சாகப்படுத்துறவங்களோட, உங்களை எப்பவும் குறை பேசுறவங்க, உங்களை எப்பவும் சோகப்படுத்துறவங்க, நீங்க பலூன் மாதிரி உப்பி போகும்போது அப்படி புஷ்னு குத்தி விட்டு நீங்க சோகமாகறத கண்டு ரசிக்கிறவங்க, இவர்களிடத்துல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கோங்க. புது புது காரியங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த சுயமரியாதை இல்லாதவர்கள், தங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் புது காரியங்களை எதையும் முயற்சிக்க மாட்டாங்க. நீங்க புது புது காரியங்களை முயற்சிக்கும் போது உங்க மேல உங்களுக்கு மரியாதை அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி புது புது காரியங்களை முயற்சிக்கும் போது அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் வைக்காதீங்க. முடியவே முடியாத காரியங்களை முயற்சிக்க போறோம்னு சொல்லி செஞ்சு தோத்து போகாதீங்க. எதை செய்து நீங்க ஜெயிக்க முடியுமோ அந்த ஜெய உணர்வை உங்களுக்கு தருவதற்கு சின்ன சின்ன கோல்ஸா வச்சு
அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாகவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப எப்பவுமே இயல்பா வரக்கூடிய காரியங்களையே கோலா வைக்காம கொஞ்சம் உங்களுடைய இயல்புக்கு அப்பாற்பட்டு கோல் வைங்க. ஆனா அது அடைய முடியாததாக இருக்க வேண்டாம். அப்படி செய்வதன் மூலமாக உங்கள் மேல் உங்கள் நம்பிக்கை உயரும். அதனால உங்க மேல உங்க மரியாதை உங்களுக்கு உயரும். உங்களை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது உங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிப்பீர்கள். அதன் நிமித்தமாக நீங்கள் அநேகருக்கு அன்பு கொடுக்கிறவர்களாக மாறி போவீர்கள்.